திரு ஜென்ராம், இபிஎஸ் உடைய எதிர் வியூகம் அப்படின்றது தென்படுதா? அந்த எதிர் வியூகம் அப்படின்றது வெற்றிக்கு வழிவகுக்குதா? இல்லை, நீங்கள் அந்த வெற்றின்னு எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக எனக்குள்ள எழுது. தேர்தல் வெற்றி, அந்த தேர்தல் வெற்றி தானே. நீங்கள் எதிர்ப்பாளர்கள், விமர்சிக்கும் எதிர்ப்பாளர்கள் இபிஎஸ்சின் எதிர்வியூகம் என்னன்னா அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்களை வெல்வது அப்படிங்கிறதுக்கான எதிர்வியூகமோன்னு ஒரு வேளை அப்படி நினைச்சேன். அப்படி இல்லை. 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் தான் அது. எவ்வளவு வியூகங்கள் வகுத்தாலும் தேர்தல் களத்தில் திமுக அணியை இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி வீழ்த்த முடியும்னு நான் நினைக்கல. அதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படி தேர்தல் முடிவை தேர்தல் ஆணையம் சொல்கிற வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கையோட தேர்தல் களத்தில் போட்டியிடுவது தான் நியாயமானது. அந்த வகையில் அதிமுகவும் என்னென்ன அசம்ஷனில் அவங்களுடைய வியூகம் வகுப்பார்கள்னு யோசிக்க முடியுது. கட்சி முழுக்க சில நிர்வாகிகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும், சில நிர்வாகிகள் உள்ளுக்குள்ளே இருந்து முணுமுணுத்து கொண்டு இருந்தாலும், கட்சி அமைப்பு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு. அதனால திமுக ஆட்சி மீது அதிருப்தியோட வாக்குகள் ஏதேனும் இருந்தால் அது டிஃபால்ட்டாக நமக்கு தான் வரும். அதாவது இயல்பாகவே அது எதிர்கட்சியாக, ஏன்னா திமுக அதிமுக தான் இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற மாதிரி கடந்த கால வரலாறு இருக்கிறதுனால புதிதாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை கருத்தில் கொள்ளாதவர்கள் அல்லது அதை புறக்கணிக்கிறவர்கள், இந்த இருதுருவ அரசியல் அதிமுக தானே இருக்கு, அதனால திமுக மேல யாருக்காவது அதிருப்தி இருந்தால் அந்த அதிருப்தி வாக்கு தனக்கு தான் வரும் அப்படின்னு நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இரண்டும் அது போக இது பிளஸ் பாயிண்டாக நினைக்கிறது. திமுக மேல கோட்பாட்டு அளவில் ரொம்ப தீவிரமாக, திமுக மேல மட்டும் இல்லை, அதிமுகவுக்கு எதிரான கோட்பாட்டையும் கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர்ப்பதற்காக, சிதறாமல் சேர்ப்பதற்காகன்னு அதிமுக ஆதரவாளரும் இப்ப பேசும்போது சொன்னார். இது எல்லாம் அவங்களுடைய பிளஸ் பாயிண்டாக தெரியுது. அப்புறம் என்டிஏ அரசாங்கத்தினுடைய அதிகாரம், அது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சிலராக இருக்கலாம் அல்லது விசாரணை அமைப்புகளில் சிலராக இருக்கலாம். எல்லாருடைய மறைமுகமான சலுகைகள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ்ஸாக அதிமுக நினைக்கக்கூடும். ஆனால் வீக்னஸ் எதிரணி ரொம்ப வலிமையாக இருக்குது. கட்சிக்குள்ளேருந்து நீக்கப்பட்டவர்கள் சில பகுதிகளில் செல்வாக்கோட இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஏற்கனவே அதில் ஒருவர் வெளியில் போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து, தினகரன் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போதே கிட்டத்தட்ட 21 தொகுதிகள் 2021 தென் பகுதிகளில் அதிமுக தோற்று போவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அப்படி அதுக்கப்புறம் ஓபிஎஸும் இப்போ வெளியில் போயிருக்காருங்கிறது ஒரு சமூக ரீதியான ஒரு டிசென்ட்டை, ஒரு மாற்று கருத்தை, தங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவுக்குள்ள உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை அல்லது இல்ட்ரீட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த பகுதி மக்களிடத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஆட்கள் இருக்காங்க, அதே சமூகத்தை தானே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்னும் தலைவர்கள் இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் தங்கள் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக அவங்க முதல் நிலையில வச்சிருந்து பார்த்தவர்கள் வி.கே. சசிகலா, தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ். அந்த வி.கே. சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் 3 பேரையுமே அவங்க கட்சியிலிருந்து நீக்கினார்கள் என்ற சூழல்ல இப்போது இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொண்டாலும் கூட, இப்போது இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட, பிரைமரி ஃபீலிங், முதன்மையான எண்ணமாக கட்சியிலிருந்து நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பகுதியில் இருக்கு. அது கடுமையாக அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும். அது போக புதிதாக தேர்தல் களத்துக்குள்ள வரக்கூடியவங்களும் திமுக எதிர்ப்பு நிலையை மேற்கொள்வதன் காரணத்தினால திமுகவுக்கு எதிர்வாக்குகளை தான் பிரிப்பதற்கான அதிகமான அளவு, இந்த பக்கத்துல இருந்தும் கொஞ்சம் போகலாம், ஆனா அதிகமான அளவு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கான வாக்குகளும் தான் சூழல் தான் இருக்குங்கிற காரணத்தினால அதிமுக அதுலேயும் வாக்குகளை இழப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா இரண்டரை கலந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது எந்த பக்கத்துல இருந்தும் அதுக்கான பாசிட்டிவ் சைன்ஸே தெரியல. ஒரு மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், அதாவது பரஸ்பரம் நம்பிக்கையின்மை எங்கே இருந்தோ எப்படியோ வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. வெளிப்படையாகவே சிலர் ஆதரவு கொடுக்காத ஒரு மனநிலைக்குள்ள இருக்கிறாங்க, அவரை ஃபாலோ பண்ணி போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளும் இருக்கு. 21, 24 அவங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகளே கூட
இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே இயல்பாக வந்து சேரணும்ல. ஆனால் யாரும் சேராம ஜனவரியில் பார்ப்போம், டிசம்பரில் பார்ப்போம், புத்தாண்டில் பார்ப்போம், தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க. பழைய கட்சிகள் கூட்டணிக்குள்ள வருவதற்கு தயக்கம் காட்டுகிறது. பழைய கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு தயக்கம் காட்டுது. புதிய கட்சி மேல சில தலைவர்களுக்கு மயக்கமும் வருது. சார், இப்ப அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க தலைவர்கள் வெளியேற்றத்தை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனால் இருந்தாலும் செங்கோட்டையன் நேற்று தாவேக்காவில் சேர்ந்தப்ப தன்னுடைய சட்டை பையில ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சுட்டு போறாரு. இது விஸ்வாசம் சொல்றதா இல்ல வியூகம் அப்படின்னு சொல்றதா, இல்ல ஜெயலலிதாவுடைய வாக்குகளை தம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாது? இல்ல, ஜெயலலிதாவினுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு முயற்சி. எம்ஜிஆருடைய வழியில் வந்த அதிமுக கட்சியில்னா எம்ஜிஆரை 77 எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுனால நாங்களும் முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே நாங்களும் ஆட்சியை பிடிப்போம்னு ஒரு கருத்தோட்டத்தை மக்களிடத்தில் விதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதற்கு நேற்று வரை ஒரு முகம் கிடைக்காம இருந்தது. விஜய் முகம் மட்டும்தான் இருந்தது. இப்போவும் செங்கோட்டையன் முகத்தை காட்டி அவங்க வாக்குகளை வாங்க முடியாது. ஆனாலும் இந்த முகத்தை காட்டி வாக்குகள் வாங்குவதற்கான வியூகங்களை வகுக்கிறதுல ஓரளவு அனுபவம் பெற்ற நபராக செங்கோட்டையனுடைய சேவை அவர்களுக்கு பயன்படக்கூடும் அப்படிங்கிற வகையில் மட்டும்தான் நான் அதை பார்க்கிறேன். மற்றபடி பெரிய அளவில் செல்வாக்கு பெற்று விடுவார்கள் அப்படின்னு நானும் நினைக்கல. அதாவது ஒப்பீட்டளவில் கேசிபி, ஓபிஎஸ் இப்படின்னு பல தலைவர்கள், செங்கோட்டையன் இப்படி பல தலைவர்கள் அதிமுக நீக்கப்பட்டாலும் கூட ஒப்பீட்டளவில் கட்சி இன்னும் அவர் கையில தான் இருக்கு. அந்த உண்மை அவருக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்குது. சரி, டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவர்களெல்லாம் வெளியே போனாலும் கட்சி இன்னும் எடப்பாடி கையில தான் இருக்கு அப்படின்றாரு ஜென்ராம். ஆனா கட்சி இருக்கு, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதே வலிமை இருக்கா அப்படின்றது ஒரு முதல் கேள்வி. இதுவரைக்கும் இந்த முகங்கள் தான் போச்சு. கட்சிக்கான அடையாளம் ஜெயலலிதாவுடைய முகமும் எம்ஜிஆருடைய முகமும் நமக்கு இருக்கு, அடையாளம் இரட்டை இலை அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அதையும் பங்கிட்டுக் கொள்வதற்கு தாவேக தயாரா இருக்கு. ஸோ இந்த விமர்சனங்களும் இந்த வியூகமும் அப்படின்றது எடப்பாடியுடைய ஆன்டி ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, ஏதாவது தென்படுதா? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அவர் வகுத்த வியூகங்கள் எதுவுமே கை கொடுக்கவில்லை, தோல்வி அடைஞ்சிச்சுன்னு பார்த்தோம். 2024 பாஜக இல்லாமல் எஸ்டிபிஐ, தேமுதிகவை மட்டுமே வைத்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று விடுவோம் அப்படிங்கிற வியூகம் வகுத்து வருகிறாரு. அவரோடு பெரிய அளவில் மெகா கூட்டணியை கட்டமைப்போம் என்று தான் அவர் களத்திற்கு வந்தார். கட்டமைக்க முடியவில்லை. அது நாடாளுமன்ற தேர்தல், பாரத பிரதமருக்கான தேர்தல். எனவே இப்போது 2026 நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது, அது உண்மை, 100% உண்மை. அந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை, அதன் கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வல்லமை, ஒரு வலுவான கூட்டணி இன்னும் அமையவில்லை என்பதுதான் யதார்த்தம். அப்போ இதற்கான வியூகத்தை எப்படி வகுப்பது? இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த 77-80 ஆட்சியில் கலைக்கப்பட்ட உடனே அவரோடு பெரிய கட்சிகள் இல்லை.